அயலான், கேப்டன் மில்லர், குண்டூர் காரம், ஹனுமான், மெரி கிறிஸ்மஸ், மிஷன் சாப்டர் 1 இந்த மாதிரி படங்கள்லாம் இந்த பொங்கல் சங்கராந்திக்கு வந்து ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கடந்திருக்கு. இந்த படங்களோட வசூல் மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, இந்த படங்கள் ப்ராஃபிட்டாக ஆயிருக்கா, அப்புறம் ப்ராஃபிட்டுக்கு பக்கத்தில் நெருங்கியிருக்கா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் ஒரு நண்பர் மாரி படத்தோட வசூலை கேட்டுக்கிட்டே இருந்தார். அந்த படத்தோட வசூல் என்ன, பட்ஜெட் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, ரெட்டைவால் குருவி தான். அதில் வந்து ராஜராஜ சோழன் நான் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான் இது. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் மேவ்ரிக் 0007, அப்புறம் ரோமன் எம்பையர், அப்புறம் பிளாக் ஹோல்டு, ஆகாயவனம், அப்புறம் செல்வகுமார். இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். டங்கி படத்தோட 29வது நாள் வசூல். அந்த படம் இதுவரையும் 29 நாளில் எவ்வளோ ஷேர் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியாவில் வந்து 25 லட்சம், வேர்ல்டு வைடு 31 லட்சம். இந்தியாவில் 254 கோடியே 5 லட்சமும், வேர்ல்டு வைடு 419 கோடியே 40 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 120 கோடி. 120 கோடி தேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இந்த படத்தோட ஷேர் 222 கோடியே 28 லட்சம். அதாவது 102 கோடியே 28 லட்சம் இந்த படத்துக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. எதில்? வெறும் தேட்ரிக்கல் பிஸ்னஸில் மட்டும், தேட்ரிக்கல் கலெக்ஷனில் மட்டுமே இந்த படத்துக்கு ஷேர் வந்து அதில் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அப்புறம் ஆப்ரஹாம் ஓஸ்லர் அந்த படத்தோட டே 8 கலெக்ஷன் கேரளாவில் 51 லட்சம், வேர்ல்டு வைடு 60 லட்சம். கேரளாவில் 18 கோடியே 48 லட்சமும், வேர்ல்டு வைடு 24 கோடியே 37 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட ரைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 7 கோடியே 50 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. இந்த படத்துக்கு ஷேரு 12 கோடியே 91 லட்சம் இது வரையும் வந்திருக்கு. இந்த படம் ஆல்ரெடி 5 கோடியே 41 லட்சம் ப்ராஃபிட்டு. ஸோ ஒரு பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சிருக்கு வெறும் 8 நாளில். அப்புறம் சலார் படத்தோட வசூல் நிறைய போய் கேட்டுருந்தீங்க. ஆக்சுவலாக சலார் நிறையா தேட்டர்லேருந்து எடுத்துட்டாங்க. இப்போது நாளைக்கு ஓடிடியில் கூட இந்த படம் வருது. 20ஆம் தேதி ஓடிடியில் வருது. அதுக்கடுத்ததான் சைந்தவ் படத்தோட டே 6 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 90 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 8 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் ஆந்திரா தெலுங்கானாவில் 13 கோடியே 47 லட்சமும், வேர்ல்டு வைடு 16 கோடியே 11 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 55 கோடி. தேட்டர்கள் ரைட்ஸ் 28 கோடிக்கு போயிருக்கு. இதுவரையும் 8 கோடியே 53 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே இந்த படம் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. 40 கோடிக்கிட்ட இந்த படம் வந்து வசூல் எடுக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் நான் சாமி ரங்கா அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 5 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 68 லட்சம். இதுவரையும் டோட்டலாக இந்த படம் ஆந்திரா தெலுங்கானாவில் 22 கோடியே 35 லட்சமும், வேர்ல்டு வைடு 25 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 40 கோடி. 19 கோடியே 50 லட்சத்துக்கு தேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. 13 கோடியே 25 லட்சம் ஷேர் வந்திருக்கு. இன்னொரு 6 கோடிக்கிட்டே இந்த படத்துக்கு ஷேர் வந்தது அப்படின்னா 6.5 கோடிக்கிட்டே இந்த படத்துக்கு ஷேர் வந்ததுன்னா இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும். ஸோ அதுக்கான பாசிபிளுமே இருக்குது. ஏன்னா 2 கோடிக்கு மேலே தான் வீக் டேஸ்லேயே இந்த படம் கலெக்ட் பண்ணுது. இந்த வீக்கெண்டு கடன் தான் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மெரி கிறிஸ்மஸ் அந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 89 லட்சம், வேர்ல்டு வைடு 96 லட்சம். இந்தியாவில் இதுவரையும் 16 கோடியே 22 லட்சமும், வேர்ல்டு வைடு 18 கோடியே 9 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 45 கோடி. 23 கோடிக்கு தேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. 9 கோடியே 94 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ ஒரு 43% இந்த படம் ரெக்கவர் பண்ணியிருக்கு. இன்னமும் இந்த படம் வந்து ஒரு 25-26 கோடி கிட்ட வசூல் வர வேண்டியது இருக்குது. நான் சொல்கிறது ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற வெரைட்டிகிட்ட வாங்குறதுக்கே. அப்புறம் மிஷன் பார்ட் 1 அந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு 28 லட்சம். தமிழ்நாட்டில் இதுவரையும் 2 கோடியே 78 லட்சமும், வேர்ல்டு வைடு 3 கோடியே 12 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 18 கோடி. தேட்டர்கள் ரைட்ஸ் 8 கோடிக்கு போயிருக்கு. ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 1 கோடியே 71 லட்சம். ஸோ 21% தான் இந்த படம் வந்து இதுவரையும் ரெக்கவர் ஆகிருக்கு. அப்புறம் ஹனுமன் அந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 12 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 6 கோடியே 65 லட்சம், கர்நாடகாவில் 73 லட்சம்,
கேரளாவில் 1 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,86 லட்சம், ஓவர்சீஸில் 1,21 லட்சம், வேர்ல்டு வைடு 10,58 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 7 ஒரு அருமையான வசூல். 10 கோடிக்கு மேலே வீக் டேஸ்லையுமே இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. தொடர்ந்து நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. இதுவரையும் டோட்டல் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 1,78 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 62,34 லட்சம், கர்நாடகாவில் 10,34 லட்சம், கேரளாவில் 23 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 27,01 லட்சம், ஓவர்சீஸில் 38,99 லட்சம், வேர்ல்டு வைடு இந்த படம் 140,69 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு வெறும் 7 நாளில். இந்த படத்தோட பட்ஜெட் 50 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 28 கோடிக்கு போயிருக்கு. இந்தியாவில் மட்டுமே 54,91 லட்சம் ஷேர் வந்திருக்கு. அதாவது இந்தியாவில் மட்டுமே இந்த படம் பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட போட்ட காசாவோட டபுள் மடங்குக்கு மேலே. ஓவர்சீஸில் 20,27 லட்சம், டோட்டல் ஷேரு 75,18 லட்சம். ஸோ ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 47,18 லட்சம். அதாவது வெறும் 7 நாளில் இந்த படத்தோட பட்ஜெட்டு கிட்ட இந்த படம் ப்ராஃபிட் எடுத்திருக்கு. உண்மையிலே மிகப்பெரிய லாபத்தை எடுத்திருக்கு, மிகப்பெரிய ப்ராஃபிட் படமாக அமைச்சிருக்கு. பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் இன் 2024 இப்போதைக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்குது இந்த படம். குண்டூர் காரம் அந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 5 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 4,28 லட்சம், கர்நாடகாவில் 50 லட்சம், கேரளாவில் 1 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 லட்சம், ஓவர்சீஸில் 38 லட்சம், வேர்ல்டு வைடு 5,41 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 7 இதுவரையும் தமிழ்நாட்டில் 1,56 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 115,49 லட்சம், கர்நாடகாவில் 10,55 லட்சம், கேரளாவில் 12 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,14 லட்சம், ஓவர்சீஸில் 32,61 லட்சம். இதுவரையும் இந்த படம் 161,47 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வசூல் ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா ஹனுமானோட குண்டூர் காரம் தான் அதிக வசூல். ஆனால் ஷேர் டீட்டெயில்ஸை பாருங்கள். இந்த படத்தோட பட்ஜெட் 200 கோடி, 136 கோடிக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. இந்தியாவில் மட்டுமே 69,58 லட்சம் ஷேரு, ஓவர்சீஸ் ஷேர் 16,95 லட்சம், டோட்டல் ஷேரு 86,54 லட்சம். 64% இந்த படம் ரெக்கவர் ஆகிருக்கு. இப்போதைக்கு இந்த படம் 64% ரெக்கவர் ஆகியிருந்தாலுமே இன்னும் இந்த படம் 100 கோடி கிட்ட வசூல் வர வேண்டியது இருக்குது. வந்தால் தான் இந்த படம் ஹிட்டாக அமையும். அப்படின்னா இந்த படம் 100 கோடி வருமா வராதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் அயலான் அந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1,58 லட்சம், கர்நாடகாவில் 8 லட்சம், கேரளாவில் 7 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்சம், ஓவர்சீஸில் 38 லட்சம், வேர்ல்டு வைடு 2,16 லட்சம் இந்த படத்துக்கு வந்து வசூலாயிருக்கு டே 7. ஸோ இப்போ இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 38,28 லட்சம், கர்நாடகாவில் 2,30 லட்சம், கேரளாவில் 1,03 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 87 லட்சம், ஓவர்சீஸில் 15,10 லட்சம், வேர்ல்டு வைடு 57,28 லட்சம் வந்திருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 80 கோடி. இந்த படத்தோட தியேட்டர்கள் ரைட்ஸ் 40 கோடி. தமிழ்நாட்டில் மட்டுமே 40 கோடி சொன்னாங்களே, நீ என்னப்பா வேர்ல்டு வைடு ரைட்ஸே 40 கோடி அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. அது புரியுது. ஆனால் ஆக்சுவலாக இந்த படம் தமிழ்நாடு ரைட்ஸ் 32 கோடிக்கு போயிருக்கு. மீதி எல்லாம் சேர்த்து 8 கோடி கிட்ட போயிருக்கு. மொத்தமாக 40 கோடிக்கு தான் போயிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 40 கோடிக்கு அயலான் தியேட்டர்கள் ரைட்ஸ் போனதுங்கிறது புர்டா. அப்புறம் இந்தியாவில் 23,36 லட்சம் இந்த படத்தோட ஷேரு, ஓவர்சீஸ் ஷேரு இந்த படம் 7,85 லட்சம். ஸோ டோட்டலாக 31,21 லட்சம் இந்த படத்துக்கு டோட்டல் ஷேர் வந்திருக்கு. வேர்ல்டு வைடு 80% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்குங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வசூலுங்கிறது சூப்பரான வசூல். இன்னும் இந்த படம் ஒரு 8,500 9,500 கோடி ஷேர் வந்தாலே இந்த படம் ஒரு ஹிட்டான படமாக அமையும். ஸோ இப்போ இந்த படத்துக்கு 80% ரெக்கவர் ஆகிருக்கு. கேப்டன் மில்லருக்கு எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ அதை பார்ப்போம். கேப்டன் மில்லர் டே 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1,31 லட்சம், கர்நாடகாவில் 10 லட்சம், கேரளாவில் 14 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 22 லட்சம், ஓவர்சீஸில் 51 லட்சம், வேர்ல்டு வைடு 2,28 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் டோட்டலாக இந்த படம் 36,93 லட்சம் தமிழ்நாட்டிலையும், கர்நாடகாவில் 3,56 லட்சம், கேரளாவில் 2,90 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,77 லட்சம், ஓவர்சீஸில் 12,95 லட்சம், வேர்ல்டு வைடு 59,70 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 50 கோடி. இந்த படத்தோட தியேட்டர்கள் ரைட்ஸ் 32 கோடிக்கு போயிருக்கு. டோட்டலாக தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 24 கோடிக்கு இந்த படத்துக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. தமிழ்நாட்டில் இதுவரையும் 20 கோடி இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. இன்னும் 4 கோடி தான் ஷேர் வரணும். அப்படின்னா ஒரு 7லேருந்து 8 கோடி இந்த படம் வசூல் பண்ணாலே தமிழ்நாட்டில் ஹிட்டு. இந்தியாவில் 25,71 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஓவர்சீஸில் 6,74 லட்சம். ஸோ டோட்டலாக 32,44 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ தமிழ்நாட்டிலேயும் இந்த 4 கோடியும் ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த படம்
எல்லா இடத்துலையுமே ஒரு ப்ராஃபிட்டான படமாக அமைய போகுது. ஸோ இப்போவே தமிழ்நாடு தவிர மீதி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் ஆல்ரெடி ரெக்கவர் ஆனது 101%. இப்போ தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு அந்த 4 கோடி கிட்ட ரெக்கவர் ஆகலை. அதனால் இதை நம்ம அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிற கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஸோ இப்போதைக்கு அந்த ரெக்கவர் அப்படிங்கிறது 101% இந்த படத்துக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் வெற்றி படமாக அமைய போகிறதுல எந்த ஒரு தடையுமே இல்லை, அது ஈஸியாக நடந்துடும். ஸோ அதுக்கடுத்து தான் மாரி படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2015ஆம் ஆண்டு வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படமாக அமைஞ்சுது, வசூல் ரீதியாகவும் சரி, அதே நேரத்தில் பாட்டுலாம் பயங்கர ஹிட்டு. ஸோ இந்த படத்தில் தனுஷ் அவர்களோட அந்த மேனரிசம் பயங்கர ஒர்க் அவுட் ஆகி பயங்கர ஹிட் ஆச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஊரில் கொண்டாடினதை விட அந்த பக்கம் நார்த்து சைடு பயங்கரமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட நார்த் இந்தியாவில் நிறைய பேர் அந்த மாதிரி கெட்டப்லேயே சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சமயத்தில். ஏன் மாரி 2 படம் வந்ததுக்கப்புறம் கூட அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் ஒன்று இருந்தது. ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக அவ்வளோ பெரிய ஹிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 28 கோடியே 50 லட்சம், ஆந்திராவில் 2 கோடியே 50 லட்சம், கர்நாடகாவில் 3 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடி, ஓவர்சீஸில் 20 கோடிக்கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 55 கோடி இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன். பட்ஜெட் 20 கோடி, ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 28 கோடியே 50 லட்சம். சூப்பர் டூப்பர் ஹிட்டு படமாக அமைஞ்சது. இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இப்போ இந்த படங்களுக்கெலாம் நான் ஷேர் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். இந்த படங்களில் எந்த படம் வசூல் ரீதியாக பெரிய லாபத்தை குவிக்க போகுது? நான் சொல்கிறது ஹனுமான் ஆல்ரெடி பெரிய லாபத்தை குவிச்சிருச்சு. இப்போது குண்டூர்காரம், அப்புறம் மெரி கிறிஸ்மஸ், அப்புறம் சைந்தவ், நான் சாமிரங்கா, அயலான், கேப்டன் மில்லர், இந்த படங்கள்லாம் இப்போ கேப்டன் மில்லர் கூட பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த வெற்றிக்கு பக்கத்தில் வந்துடுச்சு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி. ஸோ மீதி படங்கள்லாம் வெற்றியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அது வெற்றி அடையுமா இல்லை இது ஒரு ஆவரேஜ் படமாக தாங்க அமைய போகுது, நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ கோடிகள்லாம் இந்த படம் இனிமேல் வசூல் பண்ணுமான்னு தெரில அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.